அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் புதிய பரபரப்பின் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி அமைய தாவேகாவுடன் கைகோர்க்கிறது காங்கிரஸ். அரை கிணற்றை தாண்டி இருக்கக்கூடிய விஜய் இன்னும் 5 முதல் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, இதனை எல்லாம் கண்டு கொள்ளாமல் பதவியேற்பு விழா, அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு என தாவேகா கூலாக வேலை செய்து வருகிறது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரசியல் கூட்டமைப்பில் தாவேகா கட்சி எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பு என தாவேகாவுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சி அமைப்புக்கான வேலைகளை தீவிரமாக செய்து வருது. பெரும்பான்மைக்கு இன்னும் சில உறுப்பினர்கள் ஆதரவு தேவைப்பட்டாலும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருது. இந்த நிலையில் புதிய அமைச்சரவை குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல கணிப்புகள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக அனுபவம் கொண்ட தலைவர்களில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அமைச்சரவையில் திமுக அமைச்சர், முன்னாள் அதிமுக அமைச்சர் வீழ்த்தியும் எம்எல்ஏக்களும் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதன்படி KA செங்கோட்டையன், சத்யபாமா, VS பாபு, TK பிரபு, விஜயலட்சுமி, ECR சரவணன், சபரிநாதன் உள்ளிட்ட பலருமே அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக செங்கோட்டையனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என தகவல் பரவி வருது. அதிமுகவில் அமைச்சராக நீண்ட காலம் செயல்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்தின் வலுவான ஆதரவு கொண்டவராக அறிவிக்கப்படுறாரு. அவர் சமீபத்தில் எடுத்த அரசியல் முடிவுகள் குறிப்பாக தாவேகாவுடன் இணைந்தது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியது. ஆனால் அந்த முடிவு தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியாகவும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கொங்கு மண்டலத்தில் தாவேகா வெற்றியில் செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அரசியல் ஆய்வாளர்கள் கருதியிருக்காங்க. கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கிடைத்த வெற்றிகள் அந்த பகுதிகளில் தாவேகா சாதகமாக மாறியிருக்கு. மேலும் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் செங்கோட்டையன் அவர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. இந்த நிலையில் ஆட்சியை நிலைநிறுத்த அனுபவமுள்ள தலைவர்கள் அவசியம் என விஜய் உணர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் செங்கோட்டையனை துணை முதல்வர்களாக கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்த விஜய் அதை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி எடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஆதரவு அளிக்கும் கட்சிகளுக்கும் அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்பு இருக்கிறதாகும். இன்னொரு பக்கம் இந்த தகவல்கள் அனைத்துமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அமைச்சரவை அமைப்பு, துணை முதல்வர் நியமனம் போன்றவை இறுதிக்கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு உறுதி செய்யப்படும். மொத்தத்தில் விஜய் அவர்களுடைய தலைமையிலான புதிய ஆட்சி எப்படி அமையும், செங்கோட்டையன் அவர்கள் போன்ற அனுபவமிக்க தலைவர்கள் என்ன பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது குறித்து மக்களுடைய மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு நுணுக்கமான அதிகார போட்டியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகள் இன்றி மிக துல்லியமான அரசியல் நகர்வுகள் மூலம் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் சதுரங்கத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. இது வெறும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மட்டுமல்ல, தமிழகத்தின் பாரம்பரிய அரசியல் கூட்டணிகளின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் வியூகம் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதியிருக்காங்க. இந்த வியூகத்தின் முதல் கட்டமாக தேசிய கட்சியான காங்கிரஸை தனது பக்கம் இழுப்பதில் விஜய் வெற்றி பெற்றிருக்கார். ராகுல் காந்தியின் நேரடி ஆலோசனையின் பேரில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தாவேகா ஆட்சிக்கு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை வழங்கியிருக்கு. இது திமுகவின் நீண்ட கால கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கு. தேசிய அளவில் பாஜகவிற்கு எதிரான பிம்பத்தை இது கட்டமைக்கும். அதே வேளையில் தமிழகத்தில் ஒரு மதச்சார்பற்ற கொள்கையை முன்னிறுத்தும்
புதிய அணியை விஜய் தொடங்கியிருக்காரு. விஜயின் இந்த அரசியல் ஆட்டத்தில் மிக முக்கியமான மற்றும் நுட்பமான நகர்வு அதிமுகவின் கோட்டையில் அவர்கள் ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகள். அதிமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்படும் சி.வி. சண்முகம் போன்ற தலைவர்கள் அதிருப்தியான நிலையை தாவேகா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதுதான். சி.வி. சண்முகத்தின் மறைமுக ஆதரவு மற்றும் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் மூலம் அதிமுக உள்ளே விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பூவகம் மிகப்பெரிய அதிமுகவின் தற்போதைய நிலைமைக்கு ஒரு பெரும் நெருக்கடியை உருவாக்கியிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. தற்போதைய அதிமுகவின் 30 எம்எல்ஏக்களை சி.வி. சண்முகம் உதவியுடன் உடைக்கவும் முயன்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அதிமுகவிற்கு நிகழும் உச்சக்கட்ட பூசல்களை தாண்டி எழுப்புவது மூலமும் இந்த கட்சியின் வாக்கு வங்கியின் செல்வாக்கையும் தாவேகா பக்கம் திசை திருப்பும் ஒரு நீண்டகால திட்டத்தை விஜய் கச்சிதமாக செயல்படுத்தி வருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. திமுகவின் கூட்டணி அச்சாணியாக விளங்கும் இடதுசாரிகள் மற்றும் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியோரை விஜய் தனது பேச்சுவார்த்தை எல்லைக்குள் வைத்திருக்கார். வெளிப்படையாக கூட்டணி அறிவிப்பும் இல்லை என்றால் சமூக நீதி மற்றும் மாநில சுயாட்சி குறித்து விஜயின் நிலைப்பாடுகள் விசிக போன்ற கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கும். இதன் மூலம் திமுக நீண்ட கால கூட்டணியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த விஜய் திட்டமிடுவார். ஒரே நேரத்தில் ஒவ்வொரு சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளிடம் வெவ்வேறு விதமான அணுகுமுறைகளை கையாளுவது ஒரு சவாலான காரியம். ஆனால் அதை சத்தமில்லாமல் மிக நிதானமாக விஜய் செய்து வருகிறார். வெறும் பரபரப்பிற்காக செயல்படாமல் ஒவ்வொரு காயும் சரியான இடத்துல நகர்த்தி வரும் இவரின் செயல்பாடு அரசியல் விமர்சனங்களை வியக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இடதுசாரிகளை அரவணைப்பது, காங்கிரஸை ஆட்சி பங்கீட்டில் சேர்ப்பது, அதே சமயம் அதிமுகவின் பலவீனங்களை பயன்படுத்துவது, பல முனைகளில் அழுத்தத்தை விஜய் கொடுத்து வருகிறார். இது ஒரு நேர்ந்த அரசியல்வாதிகளின் அடையாளம் என மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்து தெரிவிக்கப்படுது. தமிழகத்தில் 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் மீண்டும் ஆளுங்கட்சியாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதும் அதற்கு காரணியாக ஒரு புதிய கட்சி தலைவர் இருப்பது தற்காலிக அரசியலின் மிகப்பெரிய அதிசயம். விஜய் அவர்களுடைய இந்த வியூகம் தமிழகத்தில் பல சதாப்தங்களாக இருந்து திராவிட கட்சிகளின் இருமுனை போட்டிகளை உடைத்து ஒரு புதிய சரித்திரத்தை படைக்குமா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாவேகாவுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் பாமகவிடம் இருந்து ஆதரவு பெற சௌமியா அன்புமணிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு பெறுவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேச்சு நல்ல முறையில் முடிவடைந்தால் பாமகவின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகாவுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் சென்னை பனையூரில் இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த கட்சியின் எம்எல்ஏக்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாகும். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு 4 தொகுதிகளை வெற்றி பெற்ற பாமக தாவேகாவுக்கு ஆதரவு தருவது குறித்து தாவேகா மட்டுமல்லாமல் பாமகவிற்கும் பலமாக மாறும். பாமகவின் கோட்டையாக தர்மபுரி தொகுதி விளங்கியிருக்கு. இந்த தொகுதியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி 20,896 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. தாவேகாவின் விஜய் அலை மற்றும் தன் மாமனார் ராமதாஸின் எதிர்ப்பை தாண்டி இந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பாமகவின் சிட்டி தொகுதியான தர்மபுரியில் தொடர்ந்து ஆதரவு இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர் பல மாதங்களாக தீவிரமாக பணியாற்றிருக்காரு. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லாத நிலையில் 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்த அவர் இந்த முறை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தர்மபுரியில் தீவிரம் காட்டி வந்திருக்காங்க. மாபெரும் வெற்றி அவருக்கு தாவேகா அரசில் சுகாதார அமைச்சர் பதவி பெறவும் வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எந்த நிலையில் சாத்தியம் அப்படின்னு தெரியவில்லை. இந்த கூட்டணிக்கு பிறகுதான் விஜய் அவர்கள் முதல்வராக அமரப்போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.